கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு ஐசில் ஆஃப் ஒயிட், லண்டனில் உள்ள முக்கியமான ஒரு தீவு. இதுக்கு விசா ஒன்றும் தேவையில்லை, பெரியில் எடுத்து போகணும். இப்போ எங்கள் இடத்துலேருந்து பெரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நாங்கள் ஓட வேண்டியிருக்கு. பெரிக்கு போயிட்டு பெரியிலேருந்து அது ஒரு தீவு, அந்த தீவில் போயிட்டு நாங்கள் ஃபன் பண்ண போகிறத தான் இந்த விளாக்கில் நாங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் பெரிக்கு கிட்ட வந்துட்டோம். காலங்காத்தால டிரைவ் பண்ண ஆரம்பித்து கரெக்ட் டைமுக்கு பெரிக்கு வந்துட்டோம். இப்போ பெரியில் டிக்கெட் எடுத்து காரை கப்பலில் ஏற்றுறோம். கப்பலை பார்க்கும்போது தான் தெரியுது, என்னடா இதே இவ்வளோ இருக்குன்னா டைட்டானிக்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை கப்பலுக்குள்ளே காரை ஏற்றும் போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் கப்பலுக்குள்ளே ஏறிட்டோம். காரை வந்து கப்பலுக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மேலே போகிறோம். கப்பலுக்கு மேலே கடலில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ கடலில் நிற்கிறோம், கடல்லே கிடையாதான். வாங்க காய்ஸ், மேலே போகிறோம் கப்பலில். பாருங்க, பார்த்தா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அதுதான் இல்லை, இது ஒரு போட்டு, ஆனால் பெரிய போட்டு. மொட்டை மாடிக்கு வந்துட்டேன், போட்டோட மொட்டை மாடி. எப்படி இருக்குது வியூ? தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்மளை தாண்டி ஒரு கப்பல் போய் கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் நாங்கள் போகிற இடத்துலேருந்து அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க போல இருக்குது. ஓகே, பாருங்க, அது ஒரு சரக்கு கப்பல் வந்து நிற்கிறா போல. வந்து நிற்குதா போய் நிற்குதா தெரில. கப்பல் மூவ் பண்ண தொடங்கினோடனே பெரிய அலாம் சத்தமெல்லாம் வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் பயந்துட்டேன், என்னடா இது, அதுக்கு பயருக்கு விசாரித்து பார்த்தா தெரியுது, கப்பல் மூவ் பண்ணோடனே கீழே உள்ள கார்கள் எல்லாம் மூவ் ஆகி கார்கள் எல்லாம் கத்த தொடங்கிருச்சு, கோயின்னு. அதனால தான் அந்த சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஜாலியாக போயின்னு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நாங்கள் வந்து அடுத்த கரையை அடைஞ்சிடலாம். கப்பலில் இருந்து வெளியே இறங்கி இப்போ போகிறோம். நம்ம புக் பண்ண ரூமுக்கு போயின்னு இருக்கோம். புக் பண்ண ரூம் பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்து புக் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் பேர் வந்து த ஒயிட். ஹோட்டல் பேரும் ஒயிட்டு தான். அவன் ஒரு ரைசிஸாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஒயிட்டுன்னே பேர் வச்சுருக்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களும் ஒரு இன வெறியன் தான், அதனால் நாங்கள் அந்த ஹோட்டல்லே போய் தங்குறோம். ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், காரை பார்க்க அடித்தாச்சு. போயிட்டு ரூமை பார்ப்போம். மூணு ரூமு தந்திருக்காங்க. ரூம் நல்லா தான் இருக்குது, ஸ்விம்மிங்கோடு எல்லாமே இருக்குது. 3 ரூம் வெறும் 560 ரூபா. 200 ரூபா. அப்படி பார்த்தாலே சீப்பு தான், ரொம்ப சீப்பு. பட் ஒன் நைட்டுக்கு 200 ரூபா. வில்லன் தங்கச்சி அட்டாச் பண்ணி ஓகே. பாருங்க, இது மைக்ரோன்னு நினச்சேன், பார்த்தா லொக்கரா. அது நமக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா நம்ம காசு நகை பணம் கூட வர ஆள் இல்லை, இருந்தால் தானே வர்றது. அது திறவடுக்கும் இல்லை. இந்த ஹீட்டரு கூலரு எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏர் ட்ரையர் எல்லாமே இருக்கம்மா. நம்ம காருங்க எனக்கு தெரியுதா, இதான் நிற்குது நம்ம கார். காத்து வருது, கார் நிக்குதப்பா. காரு இந்த வழியா அந்த ரூம் இதான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டலு. முன்னாடி 3 நிமிஷம் நடந்தால் பீச் இருக்குதான்.
அப்போ என்ன பண்ண போகிறோம், கடைக்கு முதல்ல போயிட்டு ஃப்ரெஞ்சு ப்ரெட் ஃப்ரெஷ்ஷாக அந்த நேற்று பான் வாங்கிட்டு கறி மட்டன் கறியெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க வீட்டில் இருந்து. ஸோ அந்த கறியோட அந்த பானை முதல்ல சாப்பிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங்கில் குளிக்கலாமா வேணாமா, குளிக்கலாமா குடிக்கலாமா எடுக்கலாமான்றதை அப்புறமா யோசிப்போம். முதல்ல இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு பாரு. ஓகே, Let's drop a chair. We'll go soon on AC. பாரு, ஹோட்டல்லேருந்து பீச்சு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் பெரியலேருந்து இறங்கி வந்து பக்கத்துலேயே ரூமை புக் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் வந்து பீச்சுக்கிட்டே ரூமை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கடலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு சில் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் வந்து கடலில் அந்த சேரில் உட்காந்து எல்லாம் சில் பண்ணி இருக்காங்க மக்கள். இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட்டோவை பார்க்குறேன். ஆட்டோ விட்டு ஆட்டோக்காரன் எங்கேயோ போயிட்டா போல இருக்குது. பாவம், நம்ம பேபி வழியை என்ஜாய் பண்ணுறான். பான் ரெடி காய் கொண்டு வந்த கறியோடு சுட சுட ஹோட் பாக்ஸில் கொண்டு வந்ததால் சூடாக தான் இருக்குது கறி. ஆடு மாடு கோழி அனைத்து வகையான இறைச்சிகளும் கதகதண்டு காரசாரமாக கொண்டு வந்தோம். ஆனால் உரைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதால் குழந்தைகள் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணமே அக்கம் பக்கத்தில் ஏகப்பட்ட கடைகள் குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடுகள், அதனால் வேணாம் என்று விட்டார்கள். சரி, ஓகே, அவர்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கலான்ட்டு நாங்கள் அதை போட்டு தாக்கிட்டு பீச்சுக்குள்ளே இறங்குவோம் அப்படின்னு பார்த்தா இந்த பாருங்கள், இதில் 2-3 கதிரையெல்லாம் லைனாக போட்டிருக்காங்க. சரி, கதிரை காலியாக தானே இருக்குன்னு போயிட்டு சேரில் உட்காந்திங்களோ சோழி முடிஞ்சிடும். நான் போய் அப்படி தாங்க உட்காந்துட்டேன் அவசரப்பட்டு. ஆனால் ஒருத்தன் பேங்க் கார்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்தான். கார்டு மிஷின் எடுத்துகிட்டு வந்து 20 பவுண்ட் பே பண்ண அப்படின்னா. 20 பவுண்ட் பே பண்ணா, உட்காந்ததுக்கே வாடா. ஆமாம் சார், அதில் எழுதியிருக்கு, நீங்கள் பார்க்கலையான்னா. நான் எங்கடா பார்த்தேன், சேரு காலியாக இருந்துச்சு, வந்து உட்காந்தேன். சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் பேசி அவனை அவமானப்படுத்த தேவையில்லையே. அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்த்தா நமக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் ஃபேமிலி வேறு இருந்தாங்க. சரி, எதுக்குடா அசிங்கம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சரி, ஓகே, போனால் போகுது, உட்காந்ததுக்கு குத்தமாக 20 பவுனை பே பண்ணிவிட்டு நம்ம கடலில் குளிக்க இறங்கிட்டோம். ஆனால் மறுபடி நீங்கள் இதை பார்த்துட்டு போகிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சேரில் நீங்கள் பாட்டு போய் உட்காந்துடாதீங்க. அப்படி உட்காரதா இருந்தால் பே பண்ணிட்டு உட்காருங்க. நான் நம்ம பட்ட அவமானம் நீங்கள் படக்கூடாது மக்களே. என்னடா இவன் பச்சை கலர் டப்பாவில் ஏதோ ஒன்று குடிக்கிறான்னு நீங்கள் தவறாக நினைச்சிடக்கூடாது. அது குளிர் தாங்கிறதுக்காக அங்கே ஒரு உற்சாகப்பானம் விட்டாங்க, ஒரு மூலிகை வாட்டர். அது அண்ணன் மட்டும் அருந்தி விட்டு அந்த காலி டப்பாவை குழந்தைகள் விளையாட கொடுத்து விட்டார். மக்கள் கடலில் மண்ணில் அலைந்து விளையாடி என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கத்தில் நான் உற்சாக வானங்களை அறிந்து டயர்டாகி கொண்டு போய் கொண்டிருந்தேன். நேரம் ஆக ஆக கடல் உள்வாங்க தொடங்கியது. நமக்கு பயமாக இருந்தது. அதனால் சரி கிளம்புவோம், பசங்களுக்கு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்புங்க காய்ஸ், டைம் ஓவர்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு காய்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே சரி பக்கத்துலேயே கொஞ்சம் அவங்க சின்ன பசங்க விளையாடுற மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. பெரியாக்களும் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டு படுற போது நம்ம ரூமுக்கு போகலான்னு பார்த்தோம். இந்த பாருங்கள், கடல் உள் வாங்கிருச்சு. எவ்வளோ தூரம் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கடல் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. நான் சொன்னால் நம்பலை, அதனால தான் நாங்கள் உஷாராக கிளம்பிட்டோம். இந்த பீச் ஓரமாகவே நிறைய கடைங்க டொய்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரே பில்டிங்காக இருக்குது, எல்லாமே லாட்ஜ் தான், எல்லாம் ரூம்ஸ். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் உள்ளே போய் நடந்து போகிற மாதிரியான ரூமை புக் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதில் பக்கத்துலேயே புக் பண்ணிடலாம். இது உள்ளே தான் நல்லா கேம்ஸ், குழந்தைங்களுடைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே போயிட்டு நல்லா ஃபன் பண்ணி நிறைய கேம்ஸுகளை தோற்று
ரொம்ப சோகமாக ரூமுக்கு போனோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இவங்களை இதுக்குள்ளே விட்டு விளையாடி முடித்து நாங்கள் வெளியில் எடுத்து போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ரூமுக்கு போவோம். ரூமுக்கு வெளியில் பார்க்கு, அதில் குழந்தைய ஊஞ்சல் ஆட விட்டுட்டு நமக்கு உடம்பெல்லாம் கடலில் குளித்ததால் கசன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ போயிட்டு குளிப்போம் அப்படின்னு போயிட்டு தண்ணியிலே விழுந்துட்டேன். முதல்ல இந்த தண்ணியில் முழுகிறோம், அப்புறம் மற்ற தண்ணியில் மூழ்கிறோம். இப்போ நான் எழுதுனா இடுப்புக்குள்ளே தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அதை பணத்தில் தண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்த வீடியோ வெகு விரைவில் வரும். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.